இது யாரோ சிவகங்கை மாவட்டமாமே திருப்புவனம் மணப்புறம் அதற்கும் நம்மளுக்கு என்ன என்று சம்பந்தம் என்று நீங்கள் கேள்வி கேட்கும். தமிழ்நாட்டில் அதிகமாக இந்த மாதிரி காவல் நிலைய துன்புறுத்தலுக்கு ஆளாகக்கூடியவர்கள் தேவேந்திர வேளாளர்களும் ஆதிராவர்களும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அதான் எல்லோரும் தெரிந்த விஷயம். இன்னைக்கு அஜித்குமார் நேற்று யாருக்கு மதுரையினுடைய பக்கத்துல ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு அப்பா இருந்த காரணத்தினால அவர்கள் அந்த அஜித்குமாருக்கு இழைத்த அநீதி பல வகைகளிலும் வெளியே தெரிந்ததுனால அதுக்கு ஊடக வெளிச்சம் அதிகமாக கிடைத்துவிட்டது. அதுக்கு இன்னும் பல காரணங்கள் உண்டு. ஆனால் நம்முடைய கஷ்டங்கள், நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நாம கரடியா கத்தினாலும் கூட செய்தியை வெளிவராது. அதுதான் சியாமரம் சொன்னார். கொடியங்குளம் 1995 ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி அந்த கொடியங்குளம் மட்டுமல்ல, ஏறக்குறைய சுற்றி வட்டார 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் காவல்துறை பெரிய படையோட போய், காவல்துறை மட்டும் இல்லாம அளவு செக்யூரிட்டி போர்ஸ் அவர்களும் சேர்ந்துதான் 10-15 கிராமங்களை சூறையாடினார்கள். அது பல பேர் எல்லாம் மறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு பிறந்தவங்க பல பேர் அவங்க வீட்டுல வச்சிருந்த பாத்திரங்கள் உட்பட, சமையல் செய்யக்கூடிய பாத்திரம், சாப்பிடக்கூடிய தட்டு உட்பட அனைத்தையும் கோடாரி வச்சு உடைச்சு வச்சாங்க. இதுக்கு எதுக்குடான்னு பார்த்தா ஒண்ணும் கிடையாது. என்ன குற்றம் அந்த கிராமத்துக்காரெல்லாம் சேர்ந்து செய்தார்கள் என்று சொன்னால் யாரும் சொல்ல முடியாது. 10 கிராமம் சேர்ந்து அப்படி என்ன தப்புனா எதுவும் சொல்ல முடியாது. ஒரே ஒரு காரணம், அவங்க அந்த கொடியங்குளம் சுற்றுவட்டாரத்துக்கு 2-3 கிராமத்தை சேர்ந்தவர்கள் அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு சாராயம் பிடிச்சு கொடுக்க மறுத்துட்டாங்க. அவன் துபாய்க்கு குதிரை மேய்க்க போனானோ, கரண்ட் கம்பத்துல ஏறி உயிரை பணைய வைத்து வேலைக்கு போனானோ, அங்க போயிட்டு ஒரு ஊருக்கு 10 பேர் 20-30-40 இளைஞர்கள் அவன் வீட்டுல மிக்சி வாங்கி வச்சுட்டான், கிரைண்டர் வாங்கி வச்சுட்டான், டிவி வாங்கி வச்சுட்டான். இதாப்பா பிரச்சனை. கொஞ்சம் பேரு குடிசை வீடு இல்லாம கார் வீடு கட்டிட்டான். முன்னாடி இவன் என்னடா மாடி வீடு கட்டுறான், வீட்டு அதையே பொறுக்க முடியும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தாழ்த்தப்பட்டவங்கிற பட்டியல பேர் அந்த முத்திரையோடு இருக்கக்கூடியவன் ஷூ போடுறான், பேண்ட் போடுறான், 2 வீலர்ல போறான், புல்லட்ல போறான். இந்த காழ்ப்புணர்வுகள் தான் அதெல்லாம் நடந்தது. அந்த நிகழ்ச்சியை நாம் வெளியே கொண்டு வர்றதுக்கு 5 வருஷம் போராட்டம். 95 ஆகஸ்ட் மாதம் 31 நடந்தது. அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி சென்னையில பேர் நடத்தி அதுல 2 உயிரிழப்பு. அதுக்கு நவம்பர் 6 தமிழ்நாடு எங்கும் உண்ணாவிரதம். டிசம்பர் 6 டெல்லியில போராட்டம். இப்படியே போராட்டம் நடத்தி அதுக்கு பிறகு 96 அந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டி, என்ன சொல்ல போனா 96 அந்த ஆட்சி இருந்த அதிமுகவை தோற்கடித்தது புதிய தமிழகம். எனவே முடியாது எதுவும் கிடையாது. தண்டனை சாதாரண மக்கள் வேண்டுமென்றால் அவர்களுக்கு நிகராக கோடாரி எடுக்க முடியாமல் இருக்கலாம், அது அவர்களுக்கு நிகராக லத்தி எடுக்காமல் இருக்கலாம், அது வேற ஏதாவது இருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட அந்த ஓட்டு அப்படிங்கிற ஒரு முத்திரை இருந்த காரணத்தினால்தான் 96 அந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப முடிஞ்சது. சரி, அதுல நாங்க சிபிஐ விசாரணைக்கு எடுத்து அத்தனை போராடணும். சிபிஐ விசாரணை வந்தது. சுனில்குமார் எஸ்பி மேல குற்றச்சாட்டு, பன்னீர்செல்வங்கிற கலெக்டர் சசிகலா சொந்தக்காரர் மேல குற்றச்சாட்டு. சரி, என்னடா தண்டிச்சாங்கன்னா ஒருத்தரையும் தண்டிக்கல, ஒரு கான்ஸ்டபிளையும் கூட தண்டிக்கல. அவ்வளவு பெரிய நிகழ்ச்சி. எல்லாருக்கும் பதவியை கொடுத்து எஸ்பி ஆகி டிஜிபி ஆகி அனுப்பிச்சு விட்டார். சரி, மாஞ்சவரியில 17 பேரை கொண்டாங்களே, அன்னைக்கு டிஐஜி இருந்த ராஜேந்திரன், கலெக்டர் அந்த தனவேல், நாங்க இவங்க தான் காரணம். அவங்க 2 பேரும் என்ன பக்கத்துல காம்பவுண்ட் ஓட்டு இருக்கிறாங்க. இப்படின்னா அந்த காம்பவுண்ட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, தூரத்துல கிடையாது. இது 6 பின்னாடி கலெக்டரேட், அது உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க தான் இல்லைன்னு எப்படி உடனடியா இப்படி உட்கார்ந்து திடீர்னு மேல லத்திச்சார்ஜ் பண்ணா சாதாரண ஒரு கான்ஸ்டபிள் செய்ய முடியுமா? ஒரு போலீஸ்கார் செய்ய முடியுமா? ஒரு போலீஸ்கார் 2வது போலீஸ்காருக்கு எப்படி தெரியும்? நம்மளுக்கு உத்தரவிடுமா? அப்ப மேலிருந்து யாரும் உத்தரவிடாமல் யார் அதை செய்ய முடியும்?
17 பேரை லத்தி சார்ஜ் பண்ணி ஆத்துக்குள்ள தள்ளி விட்டது மட்டுமல்ல, நீச்சல் அடித்தும் வெளியேற விடாமல் ஆத்துக்குள்ள அமுக்கி கொண்டாங்க. அதுதான் நடந்தது. அவங்களை ஏதாவது தண்டிச்சாங்களா? தண்டிக்கல. இது போல எண்ணற்ற நிகழ்வு, ஒன்றில் இரண்டில் எண்ணற்ற நிகழ்வு. 1997ஆம் ஆண்டு சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் சம்பந்தமாக வந்து போராட்டம் நடக்குது. தேசியாவரம், ராஜபாளையம் தேசியாவரம் சோழபுரத்திலிருந்து உங்களுக்கு இது மாதிரி பெண்களை கைது செஞ்சுட்டு போறாங்க. எங்க இருந்து? ராஜபாளையத்திலிருந்து நிலக்கோட்டை கோர்ட்டு கொண்டு போறாங்க. வேன்ல எப்படி வச்சு கொண்டு போறாங்க தெரியுமா? உட்கார்ந்துகிற போது ஒரு பெண்ணுடைய முடியை இன்னொரு பெண்ணு முடியில கட்டி விட்டான். அது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு பாரு. அப்போ ராஜபாளையத்திலிருந்து நிலக்கோட்டை போகின்ற வரையிலும் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய மனித உரிமை மீறல். இது நம்முடைய சமுதாயத்தில் நாட்டுல ஒரு ஊடகம் இதை பற்றி பேசல. துறையூர்ல துப்பாக்கி சூழ நாம் கைது 97 மே மாதம் 1ஆம் தேதி கைது செய்யப்பட்டதை ஏற்று துப்பாக்கி துறையூர்ல பெரிய 10,000 பேர் போட்டாங்க. துப்பாக்கி பிலிப்ஸ் என்ற மாபெரும் துப்பாக்கியால் சூழப்பட்டு கொள்ளப்பட்டார். இப்போ 2006ஆம் ஆண்டு உத்தரபுரத்துல சுரேஷ் என்ன பண்ண? ஒண்ணும் கிடையாது. எங்க தலைவருக்கு வந்து அன்னைக்கு உத்தரபுரம் வந்தாரு, ஏன் தடுத்தீங்க, அவர் மேல அவருடைய வேலை அடிச்சது, அதுக்கு பதிவு சொல்லணும்னு உட்கார்ந்தாங்க. ரோட்ல இப்படி மாதிரி உட்கார்ந்தாங்க, அவ்வளவுதான். அதுக்காக சுரேஷ கொண்டாங்க. இன்னைக்கு அவங்க குடும்பத்துக்கு ஒரு பை ஒருத்தர் வேலை கொடுக்கல, ஒரு பைசா கொடுக்கல. இப்ப கடந்த ஆண்டு 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மார்ச் மாதத்துல அந்த முருகன் அவன் கோயிலுக்காக ஆளை ஏற்றிட்டு போற போது வந்து அவசரமா போனாலும் அல்லது அந்த ஆட்டோ வந்து போச்சோ அல்லது இவன் மோதினாலும் அது ஒரு சாதாரணமான விபத்து. வாகனங்கிறது அது வந்து விபத்துல ஆட்டோ டிரைவருக்கு ஒன்னால ஆட்டோ பாதிப்பு இவனுக்கு. அதுக்காக அங்க நின்று டிராபிக்ல இருந்த 3 போலீஸ் உள்ள போய் அவனை வேனுக்குள்ளேயே அடிச்சு போனாங்க. இன்னைக்கு இவர்களும் அந்த 3 காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதே போல பாளையங்கோட்டில் மனோன்ற இளைஞன் அங்க உள்ளுக்குள்ள காவலர் முன்னாடி அடித்துக் கொள்ளப்பட்டான். இந்த வழக்கு என்னாச்சுங்கிறது என்று தெரியல. சிங்காரம் என்பவர் 4 வருடங்கள் 5 வருடங்களுக்கு முன்பு போலீஸ் கோர்ட்டு கொண்டு வர்றாங்க. போலீஸ் எவ்வளவு தொடர்பு பாருங்க கிரிமினலோட. கரெக்டா அவங்க சொல்லி வச்ச இடத்துல நிறுத்துறாங்க, இவங்க இறங்கிக்கிறாங்க, அவங்க ஏறி வெட்டுறாங்க. இதுதான் பார்த்து காவலர்கள். ஒரு நடவடிக்கை இல்லை. இந்த கொடுமை எல்லாம் என்ன சமுதாயத்துக்கு நடக்குது? நம்முடைய சமுதாயத்தில் இப்ப நடந்த நாடக சமுதாயத்தை சேர்ந்த பிறகு நமக்கு சாதி கிடையாது. நாம் வந்து மனித உரிமை என்ற ஒரு அடையாளத்தை மட்டும்தான் வச்சிருப்பாங்க. நமக்கு மனித உரிமை யாருக்கு கிடைக்கப்பட்டாலும் நம்ம நிற்போம். அப்படித்தான் நின்றுக்கிறோம். இந்த நிற்போம், நாளையே நிற்போம். ஆனால் ஒரு காவல் அப்படிங்கிற போது அவர்கள் எப்படி பணிபுரியணும் அப்படிங்கிறது பல வழிமுறைகள் உண்டு. இதே போலதான் 2012ஆம் ஆண்டு நிலக்கோட்டை அருகாமை ஒரு திருட்டு வழக்கில் இளைஞரை பிடிச்சு போனாங்க. அவன் கொன்னே போட்டான். ஒரே ஒரு வழக்கு மட்டும்தாப்பா தமிழ்நாட்டில் காவலர்களை தண்டிக்க வைத்தது. அது வந்து 1994ஆம் ஆண்டு நாமக்கல் மாவட்டத்தில் வலையப்பட்டி அப்படிங்கிற காவல் நிலையத்தில் நம்ம பையன் ஒருத்தனை பிடிச்சிட்டு போனான். அவனை பிடிச்சிட்டு போய் காவலரை கொண்டு போட்டாங்க. கோயம்புத்தூருக்கு எனக்கு தகவல் இருந்து உடனடியாக நாங்கள் போறோம். பெரிய மறியல் நடக்குது. 3 நாள் மறியல் நடந்து அந்த வழக்கு வந்து ஒரு சப் கலெக்டர் அண்ணாமலை அப்படின்னா அவர் பேர் சொல்லணும். அதுபோல நேர்மையான அதிகாரிகள் இருந்தால் எல்லாத்தையும் நடக்க முடியும். அவர் IAS அதிகாரி. இந்த வழக்கு கொடுக்கப்படுது. எவ்வளவோ விலை பேசுகிறார்கள். அவங்க அப்பா கிட்ட பேசுறாங்க, அவங்க குடும்பத்தார்கிட்ட பேசுறாங்க, கட்சிக்காரரையும் பேசுறாங்க. எந்த விதமான யாரும் சிந்தை கொடுக்கல. அனைவருமே சாட்சி சொல்லி முதல் முறையாக தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுல காவல் நிலைய சாவுக்கு அந்த நாமக்கல் தான் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு SI காவலர்கள் தண்டிக்கப்பட்டார். அதுக்கு பிறகு முடியல. என்ன ஆட்சியாளர்கள், அது எந்த கட்சி வந்தாலும் சரி, 2 கட்சியிலும் பெருசா வித்தியாசம் எல்லாம் பார்க்க வேண்டியது. இதுல 2 கட்சியும் நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டியது. 2 பேரும் ஒன்னேதான். தலை 2, உடம்பெல்லாம் ஒண்ணுதான். அவ்வளவுதான். என்ன குடியுரிமை கட்சி அவங்க ஆட்சியில் இருந்தது, தாமிரபரணி இவங்க ஆட்சியில் இருந்தது. அதனால மாறி தான். அதனால ஒன்றும் வித்தியாசமான ஒண்ணும் கிடையாது. சோ அதனால வந்து நாம் எதுக்கு இந்த நிகழ்ச்சி எடுத்திருக்கோம் சொன்னால், நம்முடைய கட்சிக்காரர்களாகட்டும்
நாம் இனிமேல் எந்த சம்பவங்களையும் நம்ம கட்சிக்காரர் விட்டக்கூடாது. சங்கர கோயில் நடந்தது, அது கண்டவரா வந்து எடுக்கிறார். அதுல இந்த சமயத்தை துரோகியா இருக்கிறார். எங்க போனாலும் நான் துரோகி வந்து போலீஸுடைய கையால போலீஸ் என்ன செய்யறாங்க? இங்க எப்படி நீங்க வந்து இந்த யாரோ ஒரு அதிமுககாரனை மட்டும் நீ குற்றம் சொல்றீங்க? நான் ஏன் பேர் சொல்ல விட்டு அது காரணம். நம்மால் என்ன யோக்கியமாக்குறான், பல பேர் அனுப்பிச்சுக்கிறான், அவனால எப்படிக்கிறான். புலிகளிடம் வந்து நீதிக்காக போனா ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறான். சண்டீர் கூட்டம் வந்துடுறான் போலீஸினுடைய ஏஜென்ட்கள். வரல இல்லையா? 4-5 வருஷத்துல நடந்த தகவல் அதுதான் காரணம். நீங்களும் அவன் தலைவன் நினைக்கிறீங்க, அவன்லாம் போலீஸினுடைய ஏஜென்ட். இங்க வேணா திமுக பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் தென் மாவட்டங்களில் நடந்த அனைத்து அத்துமீறல்களுக்கும் யார் உடந்தையாக இருந்தால் அந்த பாடி டிஸ்போஸ் பண்ணா அதுக்குன்னு ஒரு தலைவர், பெரிய தலைவர் இருக்கிறார். அவர் 1980 இருந்து அதே தொழில் தான் வடக்கு மாவட்டத்துல. அப்ப வந்து 80களில் வந்து நக்சலைட் போராட்டம் மிக அதிகமா இருந்தது. அங்க அதிகமா அதில் ஈடுபட்டவங்க வன்னியரும் பரையர் சமுதாய சங்கம். போலீஸ் சட்டவிரோதமா கொண்டாங்கன்னா அந்த பாடி அங்கிருந்து இங்க போட்டு வண்டியில கொண்டு வந்துருவார். திருநெல்வேலி கொண்டு வர வழியில சாத்தூர்ல இறக்கி, கோயில் பெண்ணில் இறக்கி, டேய் நான் ஒரு தேவரை கொண்டு வந்துக்கிறேன்டா, ஈரல் சாப்பிடுறான்னு ஈரல் சாப்பிட வச்சிருந்தா தலைவர். அப்படியெல்லாம் ஒருத்தன் பண்ணா அவர் பண்ணிட்டு இருக்கான்னு. ஆனால் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களும் நீதி எது, நேர்மை எது, நியாயம் எதுன்னு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நேற்று அஜித் குமாரா இருக்கிற, நாளைக்கு வந்து உன்னுடைய வீட்டு பிள்ளையோ உன்னுடைய சகோதரருக்கோ இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னா நாம வந்து நெஞ்சுக்குள்ள நீதியோட இருக்கணும். யாருக்கும் விலை போகக்கூடாது. நமக்கு என்ன நடந்தாலும் சரி நீதி நிலைநாட்ட வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கணும். இவங்க எப்படி போலீஸ் சேர்த்து போராட முடியும், அரசாங்கத்தை சேர்த்து போராட முடியும் சொன்னால் அப்போ அப்படியே அடிபட்டு போக வேண்டியது. இன்னைக்கு எப்படி அஜித் குமாருக்கு பின்னாடி எத்தனை பேர் நிற்கிறாங்க? அவங்க தாய் ஒண்ணு விலை போயிடல, 50 லட்ச ரூபாய் பேசுனாங்க, விலை போயிடலையே இந்த அம்மா. சரி 50 லட்ச ரூபாய் கிடக்குது, பையன் போயிட்டா வாங்கி வச்சுக்கலாம்னு நம்ம தாய் நினைக்கலையே. அந்த அம்மாவும் ஒரு கணவன் கிடையாது, 25 வருஷம் 2 குழந்தை இருந்தோடனே அந்த கடன் 20,000 நினைக்கிறேன். வீடு 10-15 கூட கிடையாது, அட்டர் வறுமையில் தான் இருக்குது. வறுமை வேறு, உணர்வு வேறு. வறுமையில் இருந்த காரணத்தினால அவங்க வந்து 50 லட்ச ரூபாய் கொடுத்தோடனே இன்னொரு கொஞ்சம் 10 லட்ச ரூபாய் கூட்டி கொடுத்து நம்ம வாங்கிட்டு போயிடல. என்னுடைய மகனுடைய இறப்புக்கு நீதான் வேண்டும் என்று நின்னாங்களா, அதுதான் வந்து போராட்டம். அது நம்மளுடைய தாய்மானத்துல வரணும். இந்த திமுக அண்ணா திமுக இந்த எல்லாம் வந்து நம்ம கிட்ட 500 ரூபாய் கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்ப வீடு வீடு வேற வந்துட்டு இருக்கிறாங்க, கணக்கு எடுத்து வைக்கிறாங்க. தேர்தல் நேரத்துல இப்பவே கொடுத்து முன்மூலமா கொடுத்து வச்சிருக்காங்க. 1000 பேர் கத்திரிக்காய் மிளகாய் வாங்கக்கூடிய குடும்பம் பண்ணிருக்கீங்களா? எத்தனை பெண்கள் நகை போட்டிருக்கீங்க சொல்ல பார்க்கலாம். வெறும் கயிறு தானே போட்டிருக்கிற. 1000 ரூபாய் வாங்கின நகையை மாத்திரியா நீ? ஒரு பட்டு சேலை கட்டிக்கிறியா? ஆனா பேர் என்ன பேர் இருக்கும்? இந்த ஜனங்கள் வந்து 1000 ரூபாய்க்கு ஓட்டு போடுறவங்க கெட்ட பேர் இருக்கு. அதனால நம்ம வந்து சுயமரியாதை எப்படி இருக்கணும்? சுயமரியாதை நல்லா சொல்லுங்க. எல்லாம் எந்திரிங்க, வாங்க, இப்படி வாங்க, இங்க பக்கத்துல வாங்க, எல்லாருமே வாங்க, பக்கத்தில் வாங்க. ரேஷனரி சாப்பிட்டு சத்தே இல்லை, வாங்க பக்கத்தில் வாங்க. 1 மணி நேரம் நிக்கிறதுக்கே சத்துங்க. பக்கத்தில் வாங்க. நீங்க ஒன்னும் பணம் கொடுத்தது விஷயமா தானே வந்தீங்க? எந்த ஏரியா? வாடிப்பட்டி. சும்மா தானே வந்தீங்க, காசு ஒன்றும் கொடுக்கல. ஓகே. சுயமரியாதை எப்படி இருக்கணும்? சுயமரியாதையோடு இருக்கணும். யாருக்கு வேண்டும் என்றால் இது வேண்டும் நடக்கலாம். ஆனா வந்து எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது தான் லைஃப்ல இருக்கு. ஆனா 500 ரூபாய் கொடுத்தா அதான் அந்த அம்மா காரணம் சொன்ன. நான் வந்து ஆச்சரியப்பட்டேன். 50 லட்ச ரூபாய் பேரம் பேசியும் கூட ஒரு தாய் நின்று இருக்குது. இன்னைக்கு அந்த அம்மா விலை போயிருந்ததுன்னா நாம எப்படி மீட்டிங் போட முடியும்? ஏன் நாங்களே முடிச்சுட்டு பேசாம விட்டுருங்க போங்க போட்டுன்னு சொன்னா என்ன செய்ய முடியும்? அதனால எப்பவுமே வந்து நீங்கள் பெண்கள் வந்து உடஞ்சிடக்கூடாது. நீங்க தான் நிக்கணும். நீங்க எப்பவுமே துணியா நிக்கணும். வீட்டுக்காரன் தப்பெல்லாம் கூட அவன் தப்பெல்லாம் இருக்க முடியாது. ஏன்னா இப்ப சாராயம் எல்லாம் வீட்டுக்கே வந்துடுது. ஆனா அவங்க சரியா நிக்க முடியாது. பெண்கள் தான் வந்து உணர்வோடு நிக்கணும். ஆனால் சுயமரியாதையோடு இருந்தால்தான் நாம எதிர்காலத்துல வந்து நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க முடியும், வளர முடியும். இல்லைன்னா நீங்களும் இப்படியே ஏழையா இருந்து, அப்புறம் உங்க பிள்ளைகளும் ஏழையா இருந்து, அப்படி எல்லாரும் காலகாலத்துக்கு இப்படியே இருப்போம். அதனால வந்து நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளை பொறுத்த மட்டிலும், எல்லோரும் வந்திருக்கூடியவர்களை பொறுத்த மட்டிலும் நாம்
மனித உரிமைகள் தமிழகத்தினுடைய எந்த பகுதியில் நடந்தாலும் அதற்காக கொள்வோம். இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் கேட்டுக்கொள்வது, அஜித்குமாருக்கு சிபிஐ ஒப்படைச்சிங்க, அதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா சிபிஐ நீங்களே சிபிஐ கூடாதுன்னு ஆர்கியூ பண்ணுங்க. எப்பொழுதுமே ஒரு விரைவு நீதிமன்றங்கள் நேர்மையான அதிகாரிகளை வைத்து எந்த தலையீடும் இல்லாமல் ஒரு வழக்கை விசாரித்து தண்டிக்க வேண்டும். அதே போல அஜித்குமார், அதே போல முருகன், சங்கர் கோவில் முருகன், அதுல யாரெல்லாம் தலையிட்டாங்க தெரியும். இப்ப இதெல்லாம் கேள்விப்படாத விஷயங்கள். வழக்கம் பெரிய கலவரங்கள் நடந்தா வேணா முதலமைச்சர் தலையிடுவாங்க தவிர, இப்ப மாவட்ட ஒரு மந்திரி போட்டு வச்சிருக்காங்க. அந்த மாவட்ட மந்திரிகளுக்கு என்ன வேலைன்னா, அங்க எந்த தடவை மணல் போகுது, எங்கெல்லாம் குவாரி நடக்குது, எத்தனை டாஸ்மாக் கடைகள் லீகலா நடக்குது, இல்லீகலா நடக்குது, டெய்லி எவ்வளவு வருமானம் வருது, அதுக்கு போலீஸ் அதுக்கு அந்த தப்பு செய்யறதுக்கு அவங்கள பயன்படுத்துறாங்க. தப்பு செய்யறதுக்கு ஒருத்தனை பயன்படுத்திட்டு சரியா செய்யணும், அவனால எப்படி செய்ய முடியும்? அதுக்கு ஒரு அமைச்சர்கள் சங்கரங்கோயில்ல இன்னைக்கு அந்த 3 காவலர்கள் கைது செய்யப்படாத காரணம், அந்த மாவட்டத்துக்கு ஒரு மந்திரியை போட்டு, அந்த மந்திரி பஞ்சாயத்து பேசி 4 பேர் அதுக்கு காவலர் இருந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய வரலாம். இந்த அமைப்புகள் எல்லாம் பல பேர் வர்ற போது நீங்க புதிய தமிழகத்துக்கும் மற்ற அமைப்புகளுக்கு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கணும். தமிழ்நாட்டில் நீதிக்கும் நேர்மைக்கும் பாடுபடக்கூடிய எந்த விதமான சமரசம் இல்லாமல் போராடக்கூடிய இருவே கட்சி புதிய தமிழகம். அதனால எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் புதிய தமிழகத்தினுடைய கவனத்தை கொண்டு வாங்க. எங்களால் தீர்க்க முடியவில்லை என்று சொன்னால் நீதிக்காக கடைசி வரையிலும் போராடும், அதையாசியம். ஆனால் மற்றவங்க அப்படியே இல்லை. அவன் உடனே உன்னை கொண்டு போய் விலை பேசி 5 லட்சம் ரூபாய் வாங்கி 4 லட்சம் எடுத்துட்டு 1 லட்சம் ரூபாய் கையில் கொடுத்தா அது 50,000 எடுத்துட்டு போயிடுவான். அதுலயே 50,000 பிடிக்கிட்டு போயிடுவான். இதுதான் அப்படிதான் பண்றாங்க. இதுக்கு இரையாப்பம். இந்த பிரச்சனை நாம் சங்கரகோவில் முருகனுடைய மரணத்திற்கு காரணமான காவலர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அதே போல மனோகனுடைய வழக்கு துரிதப்படுத்தி விசாரணை செய்யப்படணும். சிங்காரம் கொலை வழக்கு விசாரணை செய்யப்பட்டு தண்டிக்கப்படணும். இது இன்று இதோட இயக்கமாக இன்னைக்கு முன்னெடுத்திருக்கிறோம். இன்னும் பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கு. மாஞ்சோலை தேயத்தோட தொழிலாளர்கள் 100 வருஷமா மாஞ்சோலையில் குடியிருக்கிறாங்க. அவங்களை வெளியேற்றதையே குறிக்கோளா இருக்கிறான். அவன் ஏதோ காலையிலிருந்து மாலை வரையிலும் அரும்பாடுபட்டு வெறும் 40 ரூபா 50 ரூபாய்க்கு சம்பளம் வச்சுருந்தாங்க. போராடி வாங்கி கொடுத்து 400 ரூபாய் சம்பளம் வர போது இன்னைக்கு அவன் கம்பெனி மூடிட்டு போயிட்டான். அங்க நாங்க ஆடு வச்சுக்கிறோம், மாடு வச்சுக்கிறோம், அங்க கிழங்கு போட்டுக்கிறோம், அங்க ஒரு பயிர் வச்சுக்கிறோம் சொன்னா அது 1 ஏக்கரை 1.5 ஏக்கரை கொடுக்கறதுக்கு மனசு 1 லட்சம் ஏக்கர் இருக்கு. எவ்வளவு ஏக்கர் இருக்குது? 1 லட்சம் ஏக்கர் இருக்கு. இருக்கிறது 530 குடும்பம். ஆளுக்கு 1 ஏக்கரை கொடுத்து அந்த குடிமொழி போகுமா? அது இவங்க சுத்தா பாலை வனத்துக்குள்ள உள்ள அந்த காட்டுக்குள்ள தங்குறதே பெரிய கஷ்டம். நாங்க இங்கேயே வாழ்ந்து போயிட்டா இந்த கிளைமேட் தான் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா அது கேட்க மாட்டேங்கிறான். அவங்க தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மின்சாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பஸ் போக்குவரத்து நிறுத்துறாங்க. இந்த அளவுக்கு அதிகாரிகளும் எல்லாம் சேர்ந்துட்டு இன்னைக்கு மக்களுக்கு எதிராக எப்படி 1947க்கு முன்பாக காவல் நிலையங்கள் அதிகாரிகள் எல்லோருமே இந்திய மக்களுக்கு எதிராக இருந்தார்களோ அது போல இன்னைக்கு ஆட்சியாளர்களும் மக்களுக்கு எதிராக போயிட்டாங்க. ஆட்சிக்கு வந்தா 5 வருஷத்துல எவ்வளவு கொள்ளையடிக்கலாம் பாக்குறாங்க. மீண்டும் அடுத்த 5 ஆண்டுக்கு மீண்டும் அந்த கொள்ளையை தொடர்வதற்கு எப்படி எல்லாம் இந்த மக்களை ஏமாற்றலாம் என்று பார்க்கிறார்கள். அந்த இதுக்கு துணையா காவல்துறை இருக்கணும், அரசு நிர்வாகம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காவலர்களையும் அவர்களும் எல்லோருமே வருகின்ற பொழுது நாங்கள் அழிந்து கொள்ள வேண்டும் என்று வரக்கூடியவர்கள் கிடையாது. ஆனால் அவர்களை எப்படி பயன்படுத்தி அவர்களையும் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி வைத்திருக்கார்கள். இன்னைக்கு 5 காவலர்கள் கொலை குற்றம் சாட்டி விட்டு உள்ள போயிட்டாங்க. அவங்க குடும்பம் இந்த வீதியில் தான் நிற்க போகுது. உத்தரவு போட்ட அதிகாரி தப்பிச்சு போயிட்டான். போய் புடிடா, அடிடா, ஒலைடா, கொல்றான்னு சொன்ன அதிகாரி தப்பிச்சு போயிட்டான். இவன் கீழே இருக்கிற காவலர் மாட்டிட்டான். அதனால காவலர்கள் நீங்களும் இனிமேல் இந்த உத்தரவுகள் சரியான உத்தரவுகளாக இருந்தால் உங்களை பார்த்து உங்களை பாதுகாத்து கொண்டு அடுத்த நடவடிக்கை போவாங்க. உங்களை மீறி பண்ணாதீங்க. எங்ககிட்ட தான் நீங்க எல்லாம் பண்ணிக்கிறீங்க. கடந்த 3 வருஷத்துக்கு மூல நாங்க மின்சார கட்டண உயர்வை ஏற்று விருதுநகர்ல ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போறோம். இங்கிருந்து ஏர்போர்ட்ல இருந்து நாங்கள் விருதுநகர் போறப்ப குறுக்க திருவங்கத்துல வண்டி போட்டு குறுக்க நிறுத்திட்டாங்கப்பா. 6 வண்டிக்கு மேல போகக்கூடாது. நான் எப்படி இறங்கி இந்த வண்டி 6 வண்டி எந்த வண்டி நான் முடிவு பண்றது?
அங்க அன்னைக்கு நான் பழைய மாறுறதுல வேற பிரச்சனை வந்திருக்கோம். வேண்டாம், இவங்க என்ன நோக்கத்துல வந்திருக்கிறாங்க தடுக்கிறதுக்காக அமைதியா இருந்தோம். அதுக்கு பிறகு நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். ஸோ எல்லா இடங்கள்லையும் அதுக்கு ஒரே ஒண்ணு வந்து என்னன்னா, ஒரு வார்த்தை வந்து மேலிட உத்தரவு, மேலிட இப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்லி எல்லா விதமான தவறுகளும் அதேதான். கடந்த ஆண்டு நம்ம வந்து நவம்பர் தானே சென்னையில் போராடுறதுல நவம்பர் 6 உள்ளிடங்கள் போராட்டம் நடத்துறோம். முதல் நாள் 12 மணிக்கு வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு ஒட்டிட்டு காலையில் போனவங்க 2000 பேர் 3000 பேர் கைது பண்ணாங்க. காரணம்னு கேட்டா மேலோட உள்ள ஒரே வரி. அப்போ எங்கேயோ மொத்தமா தவறு நடக்கிறதெல்லாம் வந்து கீழே நடக்கல, மேலிடங்கள் தான் தவறு நடக்கிறது தெரியும். ஆனா அந்த மேலிடங்கள் யார் என்பதை கண்டறிந்து அவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்களை இந்த சட்டம் தண்டிக்கவில்லை என்று சொன்னால் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் கண்டிப்பார்கள். கண்டிப்பதற்கு நம்ம ஆயத்தை கேட்டுக்கொள்ள வேண்டும்.